சந்தோஷ் ஐயா என்கிட்ட கொடுத்து இது உங்ககிட்ட கொடுக்க சொன்னாருமா. அவனே உன்கிட்ட கொடுத்தானா? ஆமாமா, நீங்க வெளியில போயிருந்தீங்கல்ல, அதான். செல்வியை நம்ம முத்தா மாத்திருக்கோம். அவகிட்ட சந்தோஷ் இவ்ளோ ஃப்ரீயா பேசியிருக்கான். இந்த வீட்ல எல்லாரும் என்ன பண்ணிட்டு இருக்காங்க? மா மா, என்னடி மாயா? எங்க இருக்க? தோ வரேன்டி. இங்க வாமா. வந்துட்டேன்டி. என்னடி? என்னது இது? ஐ, செரி பழம். ஏய் சூப்பர். இதெல்லாம் எனக்காகவா? ஏன்டி அடிக்கிற? சந்தோஷ் வந்து இவகிட்ட பேசியிருக்கான். இந்த ஃப்ரூட்ஸை வேற இவகிட்ட கொடுத்திருக்கான். நீ எங்க போய் தொலைஞ்ச? ஏய், அவங்க ரெண்டு பேர் பேசினா நான் என்னடி பண்ணுவேன்? லூசு லூசு. உன்கிட்ட நான் பேசுறதை விட இவகிட்டே நான் பேசலாம். ஏய், உன்கிட்ட அவன் வேற என்னடி பேசினா? ஏதோ மலையில இருந்து செல்வி அம்மாவுக்காக எடுத்துட்டு வந்ததாம்மா. இத பத்திரமா வச்சிருந்து உங்ககிட்ட கொடுக்க சொன்னாருமா. அவ்வளவுதான் சொன்னானா? ஆமாமா, அவ்வளவுதான் பேசினாரு. நீயே போய் அவன்கிட்ட பேசினியா இல்ல அவனே வந்து உன்கிட்ட பேசினானா? ஐயோ, நான் உள்ள வேலை செஞ்சிட்டு இருந்தேம்மா. ஐயா தான் முத்து முத்துன்னு கூப்பிட்டு என்கிட்ட பேசினாருமா. அதான் நானும். முத்து முத்துன்னு கூப்பிட்டா நீ பொத்து பொத்துன்னு போய் நின்னுடுவியா? இனிமேல் நீ அவன் முன்னாடி எல்லாம் நின்னு பேசக்கூடாது. என்ன புரியுதா? அம்மா, ஐயா. ஐயாவாவது கொய்யாவாவது இன்னொரு வாட்டி நான் கூப்பிட்டாதான் நீ வரணும். வேற யார் கூப்பிட்டாலும் நீ போக கூடாது. ஏய், நான் கூப்பிட்டாலும் மாடி. இது கூப்பிட்டா நீ போவே கூடாது. புரிஞ்சுதா? புரிஞ்சுதும்மா. என்ன இங்க அதட்டல் மிரட்டல்? என்ன நடக்குதுங்க? என்ன நடந்தாலும் உன்கிட்ட சொல்லியே ஆகணுமா? நெருப்பு இல்லாம புகையாதே. முத்துச்செல்லம், நீ போய் எனக்கு சூடா கிரீன் டீ போட்டு கொண்டு வா. என்ன முதலாளி அம்மாவை பாக்குற? கவலைப்படாத, நானும் உனக்கு முதலாளி அம்மா தான். அவங்க உன்னை ஒன்னும் திட்ட மாட்டாங்க. போ முத்து, போன்னு சொல்றேன்ல. என்ன மாயா, ரொம்ப டென்ஷனா இருக்க போல? நான் டென்ஷன் ஆனா உனக்கு என்ன? இப்ப என்ன பிரச்சனை உனக்கு? சந்தோஷ் எதையோ வேலைக்காரி கிட்ட கொடுத்துட்டான். அத அவ கொண்டு வந்து உன்கிட்ட கொடுத்தா, அவ்வளவுதானே? இதுல தப்பெல்லாம் ஓ மேலதான் இருக்கு. அவங்கள எதுக்கு உருட்டி மிரட்டிட்டு இருக்க? எனது ஏன் மேல தப்பா? பூனையும் பாலையும் ஒன்னா விட்டுட்டு போயிருக்க, அது ஓ தப்பு தானே? இனிமே முத்து மேல ஓன் டென்ஷனை காமிக்காத. அவ மேல கோவப்பட்டு எந்த பிரயோஜனமும் இல்ல. அவ நம்ம வடைய கபன எலி அப்படிதான் இருப்பா. கீ கொடுக்காத பொம்மை மாதிரி நாம சொன்னதுக்கெல்லாம் ஆடுவா. அவளை நான் பாத்துக்கிறேன். சந்தோஷ நீ பாத்துக்கோ. உன் கவனம் எல்லாம் சந்தோஷ் மேல மட்டும்தான் இருக்கணும். கொஞ்சம் செதர்னா கூட செல்வி முத்துன்னு எந்த ரூபத்துல வேணா வந்து அவ சந்தோஷ கவ்விட்டு போயிடுவா. கோவத்தை விட்டுட்டு வாழற வழிய பாருமாயா. அக்கா, எடுத்து சொல்லுங்க. சந்தோஷ் பால் வச்சிடு மாயா. ஆமா, செல்வி எங்க? அது செல்வி மிட்நைட் ஆயிடுச்சுல, மணி என்ன மாயா? 10:30 சந்தோஷ். ஓ, செல்வி என்ன பண்ணிட்டு இருக்கா? ஏன் அவ இல்லாம நீ தூங்க மாட்டியா? அவ இல்லாம நீ வாழ மாட்டியா? நைட்டு பகலும் செல்வி எங்க செல்வி எங்கன்னு கேட்டு என்ன வெறுப்பேத்தாத சந்தோஷ். செல்வி எங்கன்னு கேட்ட மாயா. அவ டிவி பார்த்துட்டு இருக்கா சந்தோஷ். நீ இந்த பாலை குடிச்சிட்டு தூங்கு. அவளுக்கு தூக்கம் வரும்போது நானே கூட்டிட்டு வரேன். செரி ஃப்ரூட்ஸை முத்து செல்வி கிட்ட கொடுத்தேன். அவ உன்கிட்ட கொடுத்தாளா? செல்வி அதை சாப்பிட்டாளா? ஏன் அவளுக்கு ஏன் கையால தான் பாலும் பழமும் ஊட்டணுமா? அது ஒண்ணுதான் அந்த வேலைக்காரிக்கு குறைச்சலா? அதை கொஞ்சம் எடுத்துட்டு வந்து தரியா? அப்படியே செல்வியை கொஞ்சம் கூட்டிட்டு வந்துறியா? ஐ ஹோப் யூ won't மைண்ட். ஏன் அவளை வச்சு கொஞ்சம் போறியா? அவளுக்கு ஊட்டி விட போறியா? யாருன்னு கூட தெரியாத வேலைக்காரி அவ. ஒவ்வொரு நிமிஷமும் என் கூடவே இருப்பியான்னு ஏங்குறவனா? என் கூட பேசணும்னு கூட உனக்கு தோணலையே சந்தோஷ். ஆனா அவளை கொஞ்சனும் பழத்தை எடுத்து ஊட்டணும்னு தோணுதுல்ல? ஹே மாயா, கேன் யூ bring her please? எஸ் சந்தோஷ். And cherry also.
ஆப்பிள். செல்வி வந்துட்டியா? ரொம்ப தேங்க்ஸ் மாயா. நீ பண்ணுற சின்ன சின்ன ஹெல்ப்புக்கெல்லாம் எப்படி நன்றி சொல்கிறதுன்னு தெரியல. தேங்க்ஸ் அ லாட். நீ கிளம்பு மாயா, நான் பார்த்துக்கிறேன். மாயா, அந்த ஃப்ரூட்ஸ். இந்த சந்தோஷ். தேங்க்ஸ் மாயா. குட் நைட் சந்தோஷ். செல்வி உட்காரு செல்வி. ஹே, நீ ஏற்கனவே உட்காந்துட்டியா? பரவாயில்லையே, நான் சொல்றதுக்கு முன்னாடியே உட்காந்துட்டியே. அப்போ கொஞ்சம் கொஞ்சமா தைரியம் வந்துருச்சுன்னு தானே அர்த்தம். என்னடா செல்லம்? அவளை நினைச்சு என்ன செல்லம் வைரோன் எல்லாம் கூப்பிடும்போது எனக்கு அப்படியே பத்திக்கிட்டு வருது. இப்போ என்ன பண்ண போறோன்னு தெரியுமா? ஃப்ரூட் சாப்பிட போறோம். இல்ல, நீ சாப்பிட போற, நான் உனக்கு ஊட்டி விட போறேன். சரியா? இந்தா இந்தா. இந்தா ஆகாமி. இந்த ஃப்ரூட் உனக்காக மட்டுமே வாங்கிட்டு வந்தது. கைலாஷ் மலையில 12,800 அடி உயரத்துல இந்த மாசம் மட்டுமே கிடைக்கக்கூடிய ஸ்பெஷல் செரி இது. அதுவும் இதை வாங்கறதுக்கு எத்தனை கோடீஸ்வரங்க பிஸ்னஸ் மேனுங்கெல்லாம் போட்டி போடுறாங்கன்னு தெரியுமா? அவங்க வீட்டில் இருக்கிற கர்ப்பமான பொண்ணுக்கு கொடுத்தா அவங்க வம்சம் பயங்கரமா தழைக்குன்னு சொல்லுவாங்க. என் வம்சமே உன் வயிற்றுல தானே இருக்கு செல்வி. பாப்பா பெருசாயிட்டான் போல. உதைக்கிறானா? சத்தம் போடுறானா? போதும் சந்தோஷ், நிறுத்த. இதுவும் உன் குழந்தைதான். ஆமா, என் வயித்துல இருக்கிறதும் உன் வாரிசுதான். ஆனா நீ அவ பேரை சொல்லி என் குழந்தைய கொஞ்சம் போதுதான் எனக்கு எரிச்சலா இருக்கு. என் செல்லம் இல்ல, என் தங்கம் இல்ல, என் ஸ்வீட் பொண்டாட்டி இல்ல, ஒன்னே ஒண்ணு கடைசி. இந்தா. நீ உன் கையால ஊட்டி விடுறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு சந்தோஷ். ஆனா நீ அவளை நினைச்சு ஊட்டுறதுனால அது எவ்வளவு விலை உயர்ந்த பொருளா இருந்தாலும் அது எனக்கு சாப்பிடுறதுக்கே கேவலமா இருக்கு. நான் இப்போ உனக்கு செரி ஊட்டினேன், உன் மேல அன்பா இருக்க. ஆனா இதெல்லாம் உனக்கு புரியுதா செல்வி? நான் உனக்கு ஒன்று சொல்லட்டுமா? நிஜமா சொல்ற செல்வி, உனக்கு நான் எதை வேணாலும் புரிய வச்சிருவேன். ஆனா நான் உன் மேல வச்சிருக்கிற அன்பை, காதலை எப்படி உனக்கு புரிய வைக்கிறதுன்னு எனக்கு தெரியல செல்வி. பைத்தியக்காரா, எனக்கு தாண்டா எப்படி புரிய வைக்கிறதுன்னு தெரியல. என் காதல் உண்மையானது. என் காதல் உன்னை விட 100 மடங்கு வலிமையானது. இப்ப கூட நீ அவ பேரு சொல்றதுனாலதான் உன்னை வெறுக்கிறனே தவிர உன் மேல எனக்கு இருக்கிற அன்பு மட்டும் நாளுக்கு நாள் அதிகமாகிட்டே தான் இருக்கும். ஐ லவ் யூ செல்வி. நம்ம 2 பேருமே இந்த உலகத்திலேயே பெஸ்ட் அம்மா அப்பாவா இருக்க போறோம் பாரு. கரெக்ட் தான் சந்தோஷ். நம்ம 2 பேர் தான் இந்த உலகத்திலேயே பெஸ்ட் அம்மா அப்பா, பெஸ்ட் ஹஸ்பண்ட் அண்ட் வைஃப், பெஸ்ட் லவ்வர்ஸ் எல்லாமே. நீ பாரு சந்தோஷ், செல்வி குழந்தைய நீ எப்படி கொஞ்சிறியோ அதே மாதிரி தான் என் குழந்தையும் நீ கொஞ்சுவ. அந்த வேலைக்காரிய நீ மறந்துட்டு என் கூட நீ வாழுவ. ஏங்க, அங்கே ப்ராஜெக்ட் மேனேஜர் ரயில்வே ஸ்டேஷனில் சமோசா விற்கிற மாதிரி கத்திட்டு இருக்காரு. உங்களை தான் ரொம்ப நேரமாக கூப்பிட்றாருன்னு நினைக்கிறேன். இருங்க தேவ், 2 minutes. 2 minutes என்னங்க? இன்னைக்கு ஃபுல்லாக கூட உங்கள் கேபின் பண்ணி நினைப்பேன். ஆனால் அந்த மேனேஜர் 2 minutes நூடுல்ஸ் மாதிரி பொங்கிடுவார். கையல், சீக்கிரம் போங்க கையல். ப்ராஜெக்டே இல்லாம எப்படி தேவ் போறது? என்னது? 3 நாளா நைட்டு கண் முழிச்சு நானே ப்ரிப்பேர் பண்ண ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் தேவ். அதை பென்ட்ரைவ்ல தான் சேவ் பண்ணி வச்சேன். இப்ப பென்ட்ரைவை காணோம். வீட்லயே மறந்து வச்சிட்டேன் போல இருக்கு. அப்படியே நீ வீட்டில் உட்காந்து தொலைய வேண்டியதானே? யூஸ்லெஸ் ஃபெலோ, டம் இடியட். உங்ககிட்ட எல்லாம் எந்த வேலையும் நம்பி கொடுக்க கூடாது. தேவ்,
டோன்ட் டாக். உன் எக்ஸ்கியூஸ் எல்லாம் தூக்கி குப்பை தொட்டில போடு. வேலைக்கு வரியா இல்ல பார்ட்டிக்கு வரியா? அப்படியே ஜாலியா வீட்ல இருந்து கிளம்பி வரது irresponsible idiot, stupid, nonsense. இல்லைங்க, இதெல்லாம் நீங்க அந்த மேனேஜர் ரூம்குள்ள போனவொடனே அவர் திட்டுவாருன்னு சொன்னங்க. அதெல்லாம் நீங்க கண்டுக்காதீங்க. கண்ணுல லைட்டா தண்ணி வச்சுக்கோங்க. சும்மா விஜிபியில் நிக்கிற ஆள் சில மாதிரி அப்படியே நில்லுங்க. ஒரு சின்ன மூமெண்ட் இருந்தாலும் அப்புறம் முதல்ல இருந்து ஆரம்பிச்சிருவோம். ஹலோ கயல், சார். என் கேபினுக்கு வாங்க. சரிங்க சார், தோர சார். மேனேஜர் தானே? போங்க போங்க, கரடி வாவான்னு கூப்பிடுது. பக்கத்துலலாம் போயிடாதீங்க, அப்புறம் கடிச்சு கொதறிடும். மே ஐ கம் இன் சார்? கம் இன். சார். ஏன் இவ்வளோ லேட்டு? சார், ஐ லாஸ்ட் மை பென் டிரைவ் சார். வாட்? பென் டிரைவை வீட்லயே மறந்து வச்சிட்டேன் சார். அப்படியே நீ வீட்டில் உட்காந்து தொலை வேண்டியதானே? யூஸ்லெஸ் ஃபெலோ, டாம் இடியட். உன்னையெல்லாம் நம்பி எந்த வேலையும் கொடுக்கவே முடியாது. டோன்ட் டாக். உன் எஸ்கியூஸ் எல்லாம் தூக்கி குப்பையில் போடு. வேலைக்கு வரியா இல்லை பார்ட்டிக்கு வரியா? பிக்னிக் போகிற மாதிரி ஜாலியாக வீட்டில் இருந்து கிளம்பி வர வேண்டியது. irresponsible idiot, stupid, nonsense. எதுக்கு இங்க அழுதுகிட்டு இருக்க? வேற எங்கேயாவது போய் அழுப்போ. I don't want no see your face. Get out, go away. Get out. என்னங்க உள்ள என்னாச்சு? அந்த வைல்ட் அனிமல் உங்க மேல பாஞ்சிருச்சா? நீங்க சொன்ன மாதிரியே ஒரு வரி விடாம அப்படியே திட்டினாரு. நான் அப்படியே ஸ்டன் ஆயிட்டேன். அவர் திட்ட போற திட்டுக்கு நான் ரொம்ப பயங்கரமா அழ போறேன்னு நினைச்சேன். ஆனா அங்க போனதுக்கு அப்புறம் என்னால சிரிப்பை கண்ட்ரோல் பண்ணவே முடியல. சிரிச்சிங்களா? ஏங்க மேனேஜரே கலாச்சிட்டீங்க. இன்னும் 3 மினிட்ஸ்ல உங்களை வேலையை விட்டு தூக்க போறாங்க பாருங்க. ஏன் என்ன பார்த்தா உங்களுக்கு கேன மாதிரி இருக்கா? இல்லங்க, ஏங்க நான் ஒன்னும் அவ்வளவு கேன இல்ல. முகத்தை மூடிட்டு தான் சிரிச்சேன். அவர் தான் நான் அழுவர்தான் நினைச்சிட்டு வெளியில அனுப்பிட்டாரு. ஏங்க நீங்க இந்த நேஷனல் ஜியோகிராஃபிலாம் பார்த்தது இல்லையா? பாத்திருக்கேனே. அதுல சிங்கம், புலி, கரடிலாம் டக்குன்னு அடிச்சு சாப்பிடாதுங்க. அதுக்கு எப்பெல்லாம் பசிக்குதோ அப்பெல்லாம் அடிச்சு அடிச்சு சாப்பிடும். அதுக்கு அந்த மாதிரி தாங்க இந்த மேனேஜர் பசங்க, HR, TL எல்லாம் அவனுங்க எப்பப்பெல்லாம் திட்டு வாங்குறானுங்களோ அப்பப்பெல்லாம் நம்மளையும் கூப்பிட்டு திட்டுவானுங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல நம்ம கிளைண்ட் அந்த வெள்ளைக்காரன் அவன்கிட்ட பேசுவான் பாருங்க. அப்ப சும்மா பொரோட்டாவை திருப்பி போடுற மாதிரி அவனை புரட்டி புரட்டி போடுவான். அப்போ அவன் வாங்குற திட்டுல ஏசியே சூடாயிடுனா பாத்துக்கங்களேன். தேவ், நிஜமாவா சொல்றீங்க? நீங்க வேணா பாருங்க. இன்னும் ஒரு 10 நிமிஷத்துல உங்களை கூப்பிட்டாலும் கூப்பிடுவோம். ஐயோ, இப்போ என்னங்க பண்றது? வெயிட் 1 மினிட். புடிங்க. என்னது இது? பாருங்க. பைக் கயல். ஏன் ரிப்போர்ட்டா? ஆமாங்க, டக்குன்னு போய் கொடுத்துட்டு வந்துருங்க. தேவ், ஏங்க இந்த ராவு காலம் எமங்கண்டெல்லாம் உங்களை தாங்க சுத்திக்கிட்டு இருக்கு. என்ன நம்புறீங்கல்ல? அப்ப போய் கொடுத்துட்டு வாங்க. யூ டோன்ட் ஹேவ் டைம், கோ. மே ஐ கம் இன் சார்? Okay sir, I do it. Come in. I call you later. Okay? என்ன சார், ப்ராஜெக்ட். ப்ராஜெக்டா? சூப்பர், வெரி குட் கயல். இதைத்தான் நான் எதிர்பார்த்தேன். கொஞ்ச நேரம் முன்னாடி ஃபைல் காணோம் அது இதுன்னு மறந்துட்டியா? எதுவும் நினைச்சுக்காத நான் திட்டினேன்னு. ஓகே ஓகே, கோ. தேங்க் யூ சார். ஓகே.
எப்படி தேவ் இதெல்லாம்? ரிப்போர்ட் கொடுத்த உடனே அப்படி பாராட்டுறாரு. ஆமா, எப்படிங்க ஏன் ரிப்போர்ட் உங்ககிட்ட? உங்க ரிப்போர்ட் என்கிட்ட இருந்தா நான் அதை ஏங்க கொடுக்க போறேன்? என்னது? ஏங்க அது என் போன மாசம் ப்ராஜெக்ட்டுங்க. அதில் டேட்டையும் டேலியும் மாற்றி கொடுத்துருக்கேன், அவ்வளோதான். இதெல்லாம் தப்பு இல்லையா? தப்பு தான். அதுக்கு என்னங்க பண்ணுறது? ஒருத்தன் நம்மளை நம்புறானா அவனை அன்பால் அடிக்கலாங்க. ஒருத்தன் நம்மளை திட்டுறானா அவனை அறிவால தாங்க அடிக்கணும். அப்போதாங்க இந்த உலகத்தில் பொழைக்க முடியும். ஒரு நிமிஷம். ஹலோ ஹலோ தேவ், ப்ராஜெக்ட் எடுத்துட்டு என் ரூமுக்கு வாங்க. சார். ப்ராஜெக்ட் ரெடியா? ப்ராஜெக்ட் ரெடி சார். அதை வந்துடுறேன் சார். நம்ம மேனேஜர் தான். இது 2 மாதம் முன்னாடி பண்ண ப்ராஜெக்ட். ஏங்க நான் தானே பதறேண்ணா. இப்போ பாருங்க உள்ளே போய் எப்படி கலக்கிட்டு வரேன்னு. வரட்டா? டே மேனேஜரு, இதோ வரேன்டா தேவு. சார் மே கமின் சார்? கமின். மை ப்ராஜெக்ட் சார். எவ்ரிதிங் இஸ் ஃபைன் சார். என்ன மண்ணு ஃபைனா இருக்கு சார்? பொண்ணுங்க கிட்ட போய் மொக்க போட மட்டும் தெரியுதுல்ல உனக்கு? சார் டென்ஷன் ஆகாதீங்க சார். சார் வாய் பேசாத, வாயை மூடிட்டு வெளியில போடா. சார் கெட் அவுட் வெளியில போ. சார் இன்னொரு வாட்டி பாருங்க. ஏய் வெளியில போடா. என்ன இப்படி திட்டுறான்? பா, இந்த வைல்ட் அனிமல் இன்னைக்கு நம்ம மேலே பாஞ்சிருச்சே. சே, மனுஷனா அவன் ஊசுப்பை. என்னாச்சு தேவ்? 10 நாள் திருட ஒரு நாள் மாட்டோன்னு சொல்லுவாங்க. 3 மாசமா அவனுக்கு டக்கால்ட்டி கொடுத்துட்டு இருந்தேன். இன்னைக்கு மாட்டிக்கிட்டேன். ஆனா இதுல இருந்தாலும் நான் தப்பிச்சிருவேன். வாங்களேன் ஒரு காஃபி சாப்பிட்டே பேசுவோம். ஐயோ, ஆளை விடுப்பா சாமி, எனக்கு வேலை இருக்கு. ஏங்க நான் இவ்வளோ டென்ஷனா இருக்கேன், நீங்க உட்காந்து வேலை பார்த்துட்டு இருக்கீங்க. ப்ளீஸ்ங்க வாங்குங்க, ஒரு காஃபி சாப்பிடலாம். ப்ளீஸ் எனக்காக வாங்க. வாங்குங்க ப்ளீஸ்ங்க. சரி சரி வரேன். வாங்க. அவனுக்கு ஒரு நாள் இருக்குங்க. ஓ மை காட். ச்சே. என்னாச்சு? செல்வி. இல்ல, நான் முத்து. முத்து, கைப்பட்டு ஐ மீன் கை தவறி ஏதோ ஒரு பொருள் கீழே விழுந்து உடஞ்சிருச்சு. இதை கொஞ்சம் க்ளீன் பண்ணிடுறீங்களா? சரிங்க ஐயா. ஐயா, உங்க காலை கொஞ்சம் நகர்த்தி வைங்க. பார்த்துடுங்க முத்து, கையை கிழிச்சிக்காதீங்க. உன்னை பத்தி சொன்னாங்க முத்து. உங்க ஹஸ்பண்ட் உங்களை விட்டுட்டு போயிட்டாரு. நீங்க வயித்துல ஒரு குழந்தையோட கஷ்டப்படுறீங்க. இந்த நிலைமையில இருக்கிற உன்னை ஒரு ஹஸ்பண்ட் விட்டுட்டு போயிட்டாருன்னா கேட்கவே ரொம்ப கஷ்டமா இருக்கு முத்து. அப்படி பண்றவெல்லாம் மனுஷனே இல்லை. பட் ஹவெவர் நீங்க வேற எங்கேயும் போய் கஷ்டப்படல. நல்ல வேலை நீங்க நம்ம வீட்டுக்கு வந்துட்டீங்க. இங்க உங்களுக்கு எந்த குறையும் இருக்காது. உங்களுக்கு என்ன வேணும்னாலும் நீங்க கேட்டு சாப்பிடலாம். எப்போ உங்களுக்கு உடம்புக்கு முடியலனாலும் லீவ் எடுத்துக்கலாம். இந்த வீட்டில் வேலை செய்கிறோம், நாம எப்படி கேட்கறதுனெல்லாம் தயங்காதீங்க. இந்த வீட்டில் எல்லாரையும் நல்லா தான் நாங்கள் பார்த்துப்போம். யாரையும் உயர்த்தியோ தாழ்த்தியோ பார்க்க மாட்டோம். இதை உங்க வீடு மாதிரி நினச்சிக்கங்க. என்னாச்சு முத்து? ஒன்றும் இல்லைங்க ஐயா, லேசா குத்திடுச்சு.
அதான் பார்த்து செய்கன்னு சொன்னல. என்ன ரத்தம் வருதா? ஐ, இல்லைங்கய்யா. வேற யாரையாவது ஹெல்ப்க்கு வேணா கூப்பிட்டுக்கங்க. இல்லைங்கய்யா, நானே பண்ணிடுறேன். இங்க பாருங்க, நான் உங்ககிட்ட இவ்வளவு அக்கறையா பேசுறதுக்கு இன்னொரு முக்கியமான காரணமும் இருக்கு. அது ஒண்ணும் இல்ல, உங்க வாய்ஸும் செல்வி வாய்ஸும் ஒரே மாதிரி இருக்குல்ல, அதான். நீங்க பேசும்போதெல்லாம் செல்வி மாதிரியே இருக்கும். அதான் நீங்க பதறின உடனே எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. சொல்லப்போனா நீங்க நல்லா பேசும்போதெல்லாம் சில சமயம் எனக்கு அப்படியே செல்வி குணமாயி திரும்ப பேசுற மாதிரி இருக்கும். அவ என் கூட நல்லா பேசின அந்த நிமிஷங்கள், பேசின வார்த்தைகள்லாம் அப்படியே ஞாபகத்துல வரும். நாங்க 2 பேரும் லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். ஒருத்தர் பார்க்காத போது அந்த குரல் தான் எல்லாமே. அவ சிரிப்பு சத்தம், அவ பேசின வார்த்தைகள், அதெல்லாம் தான் என்னோட உலகமே. சொல்லப்போனா இப்ப கூட உங்க குரல் கேட்ட உடனே செல்வின்னு நினைச்சு நான் திரும்பி பார்ப்பேன். அப்புறம்தான் தெரியும் அது செல்வி இல்ல, நீங்கன்னு. ஐயா, ஆ? இது கீழே இருந்தது.